ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல் வித்யா ரியாக்ஷன்னா உங்கள் வித்யா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லி மார்னிங்கே ரெஃப்ரெஷிங்காக எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சோலோ அவுட்டிங் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங் சோலோ அவுட்டிங்னா வேறு எங்கே, பீச் தானே. ஸோ எனக்கு பக்கமாக இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் பீச்சுக்கு நான் கிளம்பிட்டேன். ஸோ ஜாலியாக ரேப்பிடோ புக் பண்ணி நான் பாட்டுக்கு செம்ம வைபாக அங்கிள் கூட வைப் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். அண்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சென்னை வந்ததுக்கப்புறமா ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சொல்லப்போனால் ஹோம் சிக் வந்துருச்சு, வீடை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சரி, பீச் போனாலாவது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு போனால் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா உள்ளே என்டர் ஆகிற அவ்வளோ கூட்டம், எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் இருந்தாங்களா, ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு கலாய்ச்சிட்டு நம்ம காதில் கேட்கும்ல அவங்க கலாய்க்கிறது, அவங்க குரூப்பாக சிட் பண்ணுறதெல்லாம். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸை அந்த இடத்துல ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்தேன். சரி, ஃபீல் பண்ணது போதுண்டா கோபின்னு சொல்லி நானும் சன்ரைஸ் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலைவர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார், ஒரு 6:15 தான் வந்திருந்தார். பட் இருந்தாலுமே இந்த பேர்ட்ஸோடு சேர்ந்து தலைவரை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பியாக மட்டும் இல்லை, ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் பெடஸ்ட்ரியன் அந்த ஃபுட்பாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சினாரியோவே நான் பார்க்குறேன். நம்ம நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணுன்னு கவுண்டமணி சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். ஸோ திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த சினாரியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன, நம்ம வந்த வேலையை பார்க்க வேண்டியதுதான்னு சொல்லி கத்தாழை மோர், கோக்னட் மில்க் ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சுல அது. அதுக்கப்புறமா என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஆக்டர் இது பண்ணுவார்ல, அந்த ஆக்டரை நான் பார்த்தேன். அவரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். ஸோ அரவுண்டு ஒரு 5:00, ஏப்ரல் 12th மார்னிங் ஒரு 5:00, அதாவது இன்னைக்கு சண்டே. ஏன் இவ்வளோ தூரம் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா, மைண்டில் ஒரு ஞானோதயம் பிறந்துச்சு. என்னென்னா, வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளினே இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் டக்குன்னு ஒரு விஷயம் யோசித்தேன். இந்த ரைடில் தான் யோசித்தேன். எஸ், லைஃப் ரீஸ்டார்ட் மொமெண்ட். அதுக்கும் பிளான் ரெடி பண்ணிட்டேன். என்னென்னா, ஏப்ரல் 13லேருந்து மே 12, 2026 வரைக்கும் கவுண்டவுன் பிகின்ஸ். கவுண்டவுன்னா பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஒரு 30 days டிசிப்ளினாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சி. அதில் வெற்றி அடையிறேனா இல்லையா, இல்லை இதில் நான் கற்றுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். பை பாய்.